67வது அதிகாரம் வினைத்திட்பம். தூய வினை செய்வானுக்கு வேண்டிய மனத்தின்மை. திண்மை என்பது தின், தின்பு, திட்டி, திட்பம், திட்பு, திட்பம் என்று அது மாறும். அந்த அதாவது லிங்குஸ்டிக் என்று சொல்லுகிற மொழியியல் அடிப்படையில இந்த தின் என்பது உறுதியான என்று பொருள். உறுதியான, கெட்டியான, வலிமையான அப்படிங்கிற பொருள்ல வரும். தின் என்பது மூணு சொல்லி எண்ணு போடணும். டன்னகர ஒற்று என்பார்கள். அது தின்பு என்றாகி திட்பு என்றாகி பின்னால் அது திட்பம் என்றார்கள். உறுதியானது, மன உறுதி இருக்க வேண்டும். அந்த திண்மை திணுக்கத்தால் செறிவால் ஏற்படும் உறுதி வினைத்திட்பம் என்பது ஒருவருடைய மனத்திட்பம். மனத்திட்பம் வந்துவிட்டால் வினைத்திட்பம் கூடிவிட்டது என்பது அடையாளம். எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான். வினை தூய்மை இல்லா வினைத்திட்பம் கேடாக முடியும். வினை தூய்மையில் நம்முடைய செயல்பாடுகள்ல தூய்மை இல்லை என்று சொன்னால், சிறு பிழை ஏற்பட்டு விட்டால் கூட அந்த உறுதி குலைந்துவிடும், மன உறுதி குலைந்துவிடும் என்பதை சொல்லுகிறார். மேலும் இந்த அதிகாரத்திலே ஊரோரால் ஒல்காமை, ஆண்மை, இப்பெல்லாம் ஒவ்வொரு குரல்லையும் வர்ற ஒரு சில சொற்கள் இந்த உறுதி என்பதற்கு. ஆண்மை, வீறு, திண்மை, களங்காமை, துணிவு, திட்பம் என ஆக்கமிக்க கலை சொற்களை அடுக்கி வைக்கிறார். எப்படி இந்த இந்த 3 அதிகாரத்திலேயும் எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் செயல்பட வேண்டும் என்பதையும், அதில் தூய்மை இருக்க வேண்டும் என்பதையும், அதில் திட்பமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும், அதனுடைய செயல் வகைகளையும் 30 குறட்பாக்களிலே சொல்லுகிறார். மாய துணிந்தவனுக்கு மாகடலும் காலளவு என்பார்கள். பெரிய கடல்ல போய் உள்ளா கூட அவனுக்கு கால அளவு தான் தண்ணி அப்படிங்கிற மாதிரி. அவன் சாகரத்துக்கு துணிஞ்சிட்டான். அதான் திட்பம் என்று பொருள். வல்லவனுக்கு புல்லும் புடைக்கலாம், ஒரு புல்லால கூட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அது மக்களுடைய வழக்கு. பாரதி சொல்லுகிறார் ஒரு பெரிய பாடல், எனக்கு இசை வராது, அந்த பாட்டை நீங்க நினைச்சு பார்த்துக்கங்க. வேண்டும் 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 என்பார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைகூட வேண்டும் என்று வரிசையாக வேண்டும் 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 என்று சொல்லி காளியிடம் வேண்டுகிறார். ஓம் 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 என்று அதை முடிக்கிறார். இத்தனை வேண்டுதல்களுக்கும் மகுடமாக எது வேண்டும் என்றால் மனதில் உறுதி வேண்டும். அதை தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறார். இப்ப ஆட்டத்துக்கு மேல் ஆட்டம், ஆட்டம் ஆடுதல் வெற்றி. ஆட்டத்துக்கு மூலம் கால், நம்முடைய கால்கள். நடனம் ஆடுகிற பெண்மணிக்கு ஒரு பெண்மணி கால்களை இழந்தால், விபத்தில் கால்களை இழந்தால், ஆனால் அவருடைய மனம் உறுதி குலையவில்லை. அதான் மனத்திட்பம். ஆடினால், பயிற்சி பெற்றால், பயிற்சி பெறுகிற போதே அது பொருந்தாமையினாலே ரத்தம் வழிகிறது. அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. ஆடினால் ஆடினால் குருதி சுட்டுகிறது, மருந்து எடுத்துக் கொள்கிறாள், பல நாள்கள் முயலுகிறாள், முன்னைவிட மிகச்சிறப்பாக ஆடி தன்னுடைய மன உறுதியை வெளிப்படுத்தினாள், வெற்றி பெற்றாள். அதை 2 கால்களும் போயும் கூட அதை பற்றி கவலைப்படவில்லை. அவள் பெயர் சுதா சந்திரன். உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். இதுதான் மன உறுதி. நாம ஒரு சின்ன துன்பம் வந்துட்டா கூட ஐயோ நான் இப்படி ஆயிட்டலே அப்படின்னு அங்கலாய்க்கிறோமே. இந்த மாதிரி வரலாறுகளெல்லாம் நம்முடைய மனத்தின்மையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். முதல் குறளுக்கு வருகிறேன். 661. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. ஒண்ணுதான், மன உறுதி இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற குறள் இது. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்ற எல்லாம் அப்புறம்தான், அதெல்லாம் பிற என்று சொல்லிவிடுகிறார். செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே ஆகும், மற்றவையெல்லாம் வேறானவை என்பது இதற்கு நேரடியான பொருள். வினைத்திட்பம் என்பது மனத்திட்பம் என்றால் என்ன? வினைத்திட்பம் அதாவது எடுத்துக்கொண்ட
செயலின் உறுதிப்பாடு என்பது மனத்து கொண்ட உறுதிப்பாட்டு நிலை ஆகும். மனம் என்பது அகப்பொருள் சார்ந்தது, செயல் என்பது புறப்பொருள் சார்ந்தது. நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயல் தூய்மையானதாக இருந்தால் நம்முடைய மனமும் தூய்மையானதாக இருக்கும் என்பது பொருள். அதான் அது மனம் தொடர்புடையது. செயல் என்பது அது அதாவது அகப்பொருள் சார்ந்தது. இந்த நம்முடைய செயல் என்பது அது வெளிப்படையாக தெரிவது, அதனால இது புறம் சார்ந்தது என்பதை இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். மனமாவது கருத்து பொருள், நுண்ணாற்றல் பொருள் என்று இரண்டாக பார்க்கப்படும். மற்றைய எல்லாம் என்றால் மனத்திற்பம், மன உறுதி இல்லாத மற்றைய திட்பங்கள் எவை இருப்பினும் அவை ஒன்றும் செய்யாது, அது என் செய்யும் என்று கேட்கிறார். மனத்திற்பம் இல்லா குடி, மனத்திற்பம் இல்லா படை, மனத்திற்பம் இல்லா அமைச்சு, மனத்திற்பம் இல்லா ஒற்று ஆகியவை இருப்பினும் அவற்றால் ஆவதென்ன? உறுதி இல்லாத ஒற்றன் அங்க போய் மாட்டிக்குவான். மன உறுதி இல்லாத அமைச்சன் நடிகிட்டே தப்பான வழியை சொல்லி கொடுப்பான். அதனால மனத்திற்பம் என்பது அவரவர்கள் சார்ந்த தொழிலில் அவரவர்களுக்கும் அவருடைய தொழில் சார்ந்து உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயலானது வெற்றி பெறும் என்பதை சொல்வதுதான் இந்த குறளினுடைய பொருள். எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கன் இல்லது அரண் என்று அரண் அதிகாரத்துல பின்னால படிக்க போறோம், இன்னொரு 5-6 அதிகாரங்கள் கடந்த உடனே. இப்ப வினைமாட்சி திறனே அதன் திறன் என்பதை விளக்குகிறது. வெறும் அரண் மட்டும் இருந்தால் போதாது என்பது. இப்ப மண்ணூர்தி இயக்கவே தகுதி இல்லாதவன், மண்ணூர்தி என்பது பேருந்து ஓட்டுநர் அல்லது தொடர்வண்டி ஓட்டுதல், உந்து ஓட்டுதல், இப்படி இருக்குன்னு வச்சுக்க. அவன் எப்படி வானூர்தி ஓட்டுவான்? இதுலயே அவனுக்கு திறன் இல்லை. சைக்கிள் ஓட்டவே தெரியாதவன் எப்படி ஈரூரலை பெரிய வண்டி எப்படி ஓட்டுவான்? அது மாதிரி இந்த மண்ணூர்தி ஓட்ட முடியாதவன், ஓட்டுகிற திண்மை இல்லாதவன் வானூர்தி எப்படி ஓட்ட முடியாதோ அதை போல மனத்திற்பம் இல்லாதவனால் எதுவும் செய்துவிட முடியாது என்பது கருத்து. தவம் செய்வார் தம் கருவம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையில் போட்டு என்பது தவம் என்பது கடமை. இங்கே தவம் என்பது கடமை. ஈழர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர், பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதுதான் தவம். இப்ப ஒரு கேள்வி வந்தது. இப்ப 270 நம்ம படிச்சுட்டோம் ஏற்கனவே, தவம் அதிகாரத்துல 10வது குறள். நிறைய பேர் துன்பப்படுகிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே, கொஞ்சம் பேர் தானே நல்லா இருக்கான் அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட கேட்டிருக்கான். திருவள்ளுவர் சொல்றாரு, ஈழர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இது இப்படி படிச்சா பொருள் புரியாது, திருக்குறள் இப்படிதான் இருக்கும். ஆனா இப்படியே சொல்லி கொடுப்பார்களே, ஆனால் இதனுடைய பொருள் விளங்காது. ஈழர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர். ஈழர் பலர் ஆகிய காரணம், சில பேரு தானே நல்லா இருக்கான், பல பேரு நல்லா இல்லையே. சிலர் பலர் ஆகிய காரணம் நூற்பார் சிலர். நூற்பார் சிலர், இந்த கடமையை ஒழுங்கா செய்யறவன் சில பேர் தான். நோளாதவர் பலர், இந்த கடமையை ஒழுங்கா செய்யாதவன் பலர். இந்த பலர் என்கிற சீரை கடைசியாக போட்டால் இந்த 5வது சீரை 2ஆ உடைக்கணும். சிலர் பலர் என்பது நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சீர் என்பது வேறு, சொல் என்பது வேறு. பாருங்க, 2 சொல்லு ஒரு சீரா இருக்கு, சிலர் பலர் என்று. இப்ப நோலாதவர் சிலர் என்று அதை பிரிக்கணும், உடைக்கணும் 5வது சீரை. இந்த பலர் என்கிற அந்த பாதி சீரை எடுத்து 7வதாக போட்டால்தான் நோலாதவர் பலர், கடமையை ஒழுங்காக செய்யாதவர் பலர். நோன்பு என்றால் ஒழுங்காக அதை கடைபிடிக்க வேண்டும். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த 6 நாள் சட்டி விரதம் இருப்பார். சட்டினா சஷ்டி, அதான் சட்டி விரதம். 6 நாளும் ஒன்றுமே சாப்பிட மாட்டார். 6 நாளும் ஒரு நாள் கூட, ஒரு ஆண்டு கூட அது மாதிரி இருந்ததில்லை. அது மாதிரி விரதம் இருப்பார். அதுதான் மன உறுதி. நோன்புன்னா அதான் நோன்பு. அது எல்லாரும் அப்படிதான் இருக்கணுமான்னு கேட்காதீங்க. அது அவரவருடைய உடல்நிலையை பொறுத்தது. அவர் ஒரு வைராக்கியத்துல அது மாதிரி இருந்தார், அவர் மாதிரி பலர் இருந்தார்கள்.
ஒருவேளை உணவை கூட வாரத்தில் ஒருவேளை, லால் பகதூர் சாஸ்திரி கதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒருவேளை உணவை கூட ஒரு வாரத்தில் 21 முறை சாப்பிடுவதை 20 முறை சாப்பிட்டால் போதும் என்று ஒருவேளை உணவை கூட தவிர்க்க முடியாதவர்களால் எப்படி துன்பம் இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் துன்பம் இருக்கும். அது துன்பம் துன்பமாக தெரியாது. ஆகையினாலே ஒருவேளை, வாரத்தில் ஒருவேளை, மாதத்தில் 4 அல்லது 5 வேளை உணவை தவிர்க்க கூட நமக்கு அந்த மன உறுதி இல்லை என்றால் நாம் நோளாதவர் தானே. அடுத்த குறள் செல்வோம். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. என்னன்னா, இந்த முதல் குறளுக்கே ஒரு சின்ன கதை பார்ப்போம். கருடன் இருக்கு இல்லையா, கருடன், அதை எல்லாரும் அந்த வைணவர்கள் அதை வணங்குவார். அது வட்டமிட்டால் வணங்குவார். அந்த அவருக்கு முகம் பறவை, உருவம் தெய்வ உருவம் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அதுக்கு கருட புராணம் என்றே ஒரு புராணம் இருக்கிறது. அந்த கருட புராணத்துல இந்த கருடனுடைய தாய் தந்தையர் பெயர் காசிபர் வெணதை என்று பெயர். இந்த வெணதைக்கும் அவனுடைய சிற்றன்னை இருந்தான். அந்த சிற்றன்னைக்கும் பிரச்சனை வந்தது. அந்த அம்மா பேரு கத்துரு, அவருடைய சிற்றன்னை பேரு கத்துரு. இந்த கத்துருக்கும் வெணதைக்கும் ஒரு போட்டி வந்தது. இந்திரலோகத்துல இருக்கிற ஒரு வெள்ளை குதிரைக்கு வாளிலே ஒரு கருப்பு மச்சம் இருக்கிறது. எப்படி 2 பேத்துக்கும் புத்தி போகுது பாருங்க. ஒருத்தி இருக்குங்கிறா, ஒருத்தி இல்லைங்கிறா. இது வஞ்சனையினாலே அந்த சிற்றன்னையானவள் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மகனை வைத்து அதை மெய்ப்பிக்கிறாள். ஆனால் இது இல்லை, தவறாக வஞ்சகத்தால் செய்கிறாள். ஆனால் இந்த வஞ்சகத்தால் செய்கிற செயலானதை இந்த கருடன் தன்னுடைய தாயை அவள் அடிமையாக்கி விட்டாள். சூதாட்டத்துல பெட் கட்டுறார்கள் அல்லவா, அது மாதிரி இதை நான் மெய்ப்பித்து விட்டால் அவள் எனக்கு அடிமை என்று சொல்லி 2 பேரும் சபதம் ஏற்கிறார்கள். அதிலே அவள் வஞ்சகத்தால் வெல்கிறாள். சகுனி வஞ்சகத்தால் வென்றதை போல் இந்த கத்துரு என்ற சிற்றன்னை வஞ்சகத்தால் பெற்று கருடனுடைய தாய் வெணதையை அடிமையாக்கி விடுகிறாள். காலம் பூராவும் அடிமையாக இருந்து அந்த பெண்மணி சிரமப்படுவதை இந்த கருடன் பார்த்து கொண்டே இருந்தவன் வேண்டுகிறான், விட்டுவிடு என்னுடைய தாயை என்று. அதற்கு அவள் சொல்லுகிறார், தேவலோகத்திலே ஒரு அமிழ்தம் இருக்கிறது, அந்த அமிழ்தத்தை நீ கொண்டு கொடுப்பாயானால் நான் விட்டு விடுகிறேன் என்று. இவனும் செல்கிறான். அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதற்கு படாத பாடுபடுகிறான். நிறைய எதிர்ப்புகள்லாம் வருகிறது. அனைவரையும் வீழ்த்தி இந்த கருடன் வருகிறான் என்று கருட புராணம் சொல்கிறது. கடைசியாக இந்திரன் வருகிறான். இவன் இப்படியெல்லாம் செய்கிறான் என்பதை அவனிடம் முறையிட்டவுடன் இந்திரனும் சண்டைக்கு போகிறான். இந்திரனையும் வென்று அந்த பொருளை கொண்டு வருகிறான். இவ்வளவு நேரம் இதை சொன்னதனுடைய முக்கிய காரணம் கருடன் சொல்லுகிற அந்த கடைசி வார்த்தை, கடைசியாக சொல்லுகிற அந்த வாக்கியம், மேன்மையான பொருள்கள் யாவும் ஆண்மை உடையார்க்கே உரிமையாம். இந்திரா, நீ இந்திரனாக இருக்கலாம், ஆனால் உனக்கு ஆண்மை இல்லை. உன்னுடைய ஆட்கள் பூராவும் என்னிடம் தோற்றுவிட்டார்கள், நீயும் தோற்றுவிட்டாய், உனக்கு எதுக்கு இந்த அமிர்தம் என்று சொல்லி எடுத்து வருகிறான் என்பதுதான் அங்கே மையப்புள்ளி. மேன்மையான பொருள்கள் யாவும் ஆண்மைய உடையார்க்கே உரிமையாம் என்று அந்த முதல் குறளுக்கான செய்தி. குறளை பாருங்கள், குறளை விட்டுறப்படாது. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், நல்லா புரியும். மற்றைய எல்லாம் பிற. அடுத்து 2வது, ஊரோரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் போல் தடைகளை வருமுன் நீக்குதல். ஆய்ந்தவர் கோல், இப்படி படிச்சா பொருள் வளர். ஆய்ந்தவர் கோல் 6வது 7வது சீர முதல்ல போட்டு, ஊரோரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர். தடைகளை வருமுன் நீக்குதல் ஒன்று, வந்துவிட்டால் தளராமல் செயல்படுதல் என்று 2. இந்த 2 வழியில்தான் செயல் உறுதி அமையும் என்பது கருத்து.
ஆய்ந்தவர் போல் ஊர்வரால் ஒல்காமை. அதாவது வினைத்திட்பம் என்பதை பல்வகையிலும் ஆய்ந்தவர்கள் கண்ட முடிவுகள் யாவை எனின், வினை செய்ய நேருங்கால் உண்டாகும் இடையூறுகளை ஒட்ட விடாமல் ஒதுக்கி தள்ளுதல் வேண்டும். ஒருவேளை அவ்வாறு ஒதுக்கி தள்ள இயலாமல் இடையூறு வந்துவிட்டால் அவ் இடையூறுகளை கண்டு மனம் தளராமல் வினையாற்ற வேண்டும் என்பது இந்த குறளினுடைய கருத்து. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இந்த மிசா காலம் வந்ததெல்லாம் எமர்ஜென்சி, அந்த காலகட்டத்திலே சி லக்குவனார் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்தார். தமிழறிஞர் சி லக்குவனார். அவருடைய மகன் ஒரு திருவள்ளுவன் லக்குவனார் என்று சென்னையிலே ஒரு மின்னஞ்சல் இதழ் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட இடையூறுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பதவியிலிருந்து தூக்கி விட்டார்கள், என்னென்னமோ சிரமங்கள் எல்லாம் பட்டார். இதை யார் சொல்றான்னா, கவியோகி சுத்தானந்த பாரதி சொல்றார் ஒரு பாடல் மூலமாக. அலக்கன் வரினும் கலக்கமின்றி செந்தமிழ் கொடியை முந்துர தாங்கி தன்மானத்தை பொன்னன காத்து நுண்மான் புலவர் நூல் பல பயின்று நன்மானவரை நன்று பயிற்சி வீரத்தமிழல் வெற்றி படை ஊக்கிய சம்மல் உள்ள துடிப்பலாம் நந்தமிழ் வாழ்வென நடக்கும் புரவலர் லக்குவனாரின் இலக்கண சிறப்பும் தனித்தமிழ் கொஞ்சம் இனித்தரடையும் நிமிர்ந்த வேறும் அமைந்த சீரும் எண்ணி எண்ணி ஏற்றிடுவோமே. இவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறாருன்னு ரொம்ப எளிய சொற்கள் தான் இங்க சொற்கள் எல்லாம் அழகான எளிய சொற்களை சுத்தானந்த பாரதியார் லக்குவனார் எப்படியெல்லாம் இன்னல் அடைந்தார், இந்த குறளுக்கு ஏற்க இலக்கணமாக வாழ்ந்தார் என்பதை சுத்தானந்த பாரதியார் என்கிற பேரறிஞர் சொல்லுகிறார் என்று சொன்னால், சுத்தானந்த பாரதியார் பெருமையை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு பெரிய மனிதர் என்று. பலகாலம் ஒரு 26 ஆண்டுகள் பேசாமல் இருந்தார். சுதந்திரம் அடைந்தால்தான் பேசுவேன் என்று. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகுதான் பேசினார். 26 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்து பல கவிதைகளை ஏற்றி குவித்தவர் சுத்தானந்த பாரதி. அவர் எழுதிய கவிதை தான் இது. மீண்டும் குறள் வாருங்கள். ஊரோரால் உற்றவின் ஒல்காமை. ஊரோரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் வழி. ஆறு என்பது ஆய்ந்தவர் கோல் ஊரோரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறென்பர். மூன்றாவது குறள், கடைக்கொட்க செய்தக்கதாண்மை எடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும் என்பது குறள். இதுல 284 2, 8, 4, 7, 8, 9 2 குறள்களையும் இணைத்து படித்தால்தான் இதனுடைய சிறப்பாக விளக்கும். எடுத்த செயலை அரைகுறையாக இல்லாமல் முழுதுற முடிப்பதை வினைத்திட்பம் என்ற கருத்தை உடையது இந்த குறள். இடையில் வெளிப்படுத்திவிட்டால் என்ன ஆகும்னா, அது நீங்காத துன்பத்தை கொடுக்கும் என்றார். ஒரு செயலை செய்யற போது வெளிப்படுத்திடக்கூடாது. இவர் நண்பர் தானே என்றோ, இது உறவினர் தானோ என்றோ அதை வெளிப்படுத்தி விட்டால் அது வேறு விதமாக போய்விடும் என்பதை திருவள்ளுவர் இங்கே மிக மிக மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். கடை கொட்க செய்தக்கதாண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். அத கடை கொட்க செய்தக்கது ஆண்மை என்றால், அதாவது முடிவிலேதான் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு செயலை செய்கிற போது இடையிலே வெளிப்படுத்தி விட்டால் அது தவறாகிவிடும். அதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால பங்காரசாமி என்று ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மகனுக்கு புண் பார்க்கறதுக்கு போறார். நாளைக்கு போறேன்னு ஒருத்தர் சொல்றார். யாரு என்னன்னு அவர் விசாரிக்கிறார். ரொம்ப மிக நெருங்கிய உறவினர் என்பதனால அவர் சொல்லிடுறார். அவரு இன்னைக்கே போய் முடிச்சுட்டு வந்துட்டார். தான் பையனுக்கு முடிச்சுட்டார். இதனாலதான் ஒரு செயல் செய்து முடிப்பதற்கு முன்னால ஓட்டவாயா உடக்கூடாது அப்படின்னு இந்த திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி இருந்தா என்ன ஆகும்னா, உனக்கு தாண்டா துன்பம் வரும், எற்றா விழுமம் தரும், நீங்காத துன்பத்தை நீ அடைவாய். இந்த மாதிரி ஓட்டவாயாக இருக்காதே. உன்னுடைய வேலையை முடித்ததற்கு பிறகு அவன் மிக நெருங்கிய உறவினன் என்றுதான் நீ சொன்னாய். நீ சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்றாலும் கூட அந்த செயலை முடிப்பதற்கு முன்னால் அதை இது மாதிரி போனேன், முடிச்சுட்டேன், குறிப்பிட்ட நாள்களில் திருமணம் வைப்பதாக முடிவு செய்திருக்கிறோம், அப்படி சொன்னா பரவாயில்ல. ஆனால் செல்வதற்கு முன்னாலேயே சொன்னவுடன் அவன் தான் பையனுக்கு முடிச்சிட்டான்.
இதனால என்ன சொல்றார் திருவள்ளுவர், எப்படி எல்லாம் ஆராயிறாரு பாருங்க. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை. கடை கொட் எடுத்த செயலை அரைகுறையாக இல்லாமல் முழுதுற முடிப்பதே வினைத்துக்கம். மன உறுதி. முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு, இடையில சொன்னா என்னாச்சு, தப்பா போச்சு. ஆகையினால வாழ்க்கையின் ஒவ்வொரு துளிகளிலும் திருவள்ளுவர் உதவி செய்கிறார். கடை கொட்க செய்தக்கது ஆண்மை. எடுத்த செயலை, கடை கொட்க என்றால் எடுத்த செயலை அரைகுறையாக இல்லாமல் முழு தூரம் முடிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? எற்றா விழுமம் தரும், துடைக்க முடியாத துன்பம், துயரம் எல்லாம் வந்து சேரும் என்று இந்த குறளிலே சொல்றார். கடை கொட்க செய்தக்கது ஆண்மை, இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். கொள்வு கொட்பு 200, இதுக்கு என்ன சொல்யூஷன் என்று சொல்லுகிறார், அதற்கு தீர்வு என்ன என்று சொல்லுகிற போது 7, 8, 9 நட்பு அதிகாரத்துல சிறந்த நண்பனாக இருப்பவன் உயிரையும் கொடுப்பான். அது மாதிரி உள்ளவனிடம் உன்னுடைய செயலை எடுத்து சொல்லி அதுக்கு மருந்து போட்டுக்கோ என்று சொல்லுகிறார். எப்போதும் மாறுபட்ட சிந்தனை இல்லாமல் இயன்ற போதெல்லாம் உதவி செய்து நண்பரை தாங்கி பிடிக்கிற நிலையில்தான் நட்பு கொழுவிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நண்பனோடு இதை சொல்லி மனப்புண்ணை ஆற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் இந்த குறளையும் சேர்த்து படிக்கும்படி திருவள்ளுவரே நமக்கு சொல்லுகிறார். ஆளுமையுடைய ஆண்மையாளன் எடுத்த பணியை முழுதுற நிறைவேற்ற தவற மாட்டான். ஏனென்றால் செயலை தொடங்கும் போதே வெற்றியாக முடிக்கத்தக்க வகைகளை எல்லாம் எண்ணி தொடங்குவான். இப்படி ஓட்டவாயாக இருப்பவன் இப்படி சொந்தக்காரன் என்று சொல்லிவிட்டு தான் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. மறுநாள் போகிறான், சொன்னபடி போகிறான். போகிற போது 2 நாள் முன்னாலே வந்திருக்கலாமே, ஏன் என்கிறார். நேற்றுதான் இன்னார் வந்து செய்து விட்டு போனார் என்கிறவுடன் அப்பொழுதுதான் இவனுக்கு உரைக்கிறது, நாம் தான் வாயை விட்டு விட்டோம், அதனால் அவன் காரியத்தை கச்சிதமாக முடித்து விட்டான் என்று பின்னாலே புலம்புவதில் பயனில்லை. ஆகையினாலே திருவள்ளுவர் சொல்லுகிற கருத்தை ஒழுங்காக கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று கடை கொட்க செய்தக்க ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். ராமாயணத்துல ஒரு செய்தி சொல்லட்டுமா? இதே போதும். ராமாயணத்துல ஒரு செய்தி இருக்குது, இதே போதும் நினைக்கிறேன். இப்ப வேற காலதாமகம் 3 மணித்துளி போச்சா, அடுத்த குறளுக்கு போயிடுவோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியாபாம் சொல்லிய வட்டம் செயல். இது ரொம்ப எளிமையா தெரியும் எல்லாத்துக்கும். எல்லாம் இப்ப அரசியல் உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய உறுதிமொழிகளை கொடுப்பாரு. நான் வானத்தை வில்லாக வளைப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று எதுவுமே நடக்காது. எதுவுமே நடக்காமல் போய்விடும். சொல்லுவது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லிய சொன்ன மாதிரி செய்யறது மிகவும் அரிது என்பதனால நீ சான்றவனாக இருக்க வேண்டும் என்றால் உன்னால் எது முடியுமோ அதை மட்டும் சொல். தோல்வி அடைந்தால் பரவாயில்லை, ஆனால் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து விடாதே. நம்ம இப்பொழுது அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் கூறிய அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசியலில் அமைச்சியலை பேசிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். யார் யாருக்கு என்னவெல்லாம் புலப்படுகிறதோ அதையெல்லாம் கருதி பார்த்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் மலிவான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், அந்த மலிவான வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் விழி பிதுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் திருவள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கிறார். சொல்லுதல் யாருக்கும் எளிய, எளிமையா சொல்லிடுவாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நம்மை குப்பைக்கு கூட மதிக்க மாட்டான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமையினாலே இப்படி மலிவான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். ஆனால் பழங்காலத்திலே புறநானூற்றிலே மாங்குடி மருதன் தலைவனாக என்னுடைய வீரத்தை அப்படி அவன் புகழவில்லை என்றால் நான் வீழ்வேனாக என்று வஞ்சினம் கூறுகிறானே, அதுதான் உண்மை. தான் போரிலே இறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தன்னுடைய வீரம் இழுக்கானதில்லை, பிழையானதில்லை. என்னுடைய வீரத்தை போர்க்களத்திலே காட்டுவேன் என்று வஞ்சினம் கூறுகின்றானே,
அவன் சொன்னதை செய்பவன். ஆனால் சொன்னதை செய்ய முடியாமல் நாணம் உருகிற வழியிலே, பழிச்சொல் ஏற்படுகிற வகையிலே அரியவானதையெல்லாம் எளிமையாக சொல்லிவிட்டு பின்னாலே துன்பப்படலாகாது என்பதை சொல்லுவதுதான் சொல்லுதல் யாருக்கு வெளியே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அடுத்து 5வது குறள். வேறு எய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். வீரெய்தி ஊரெய்தி. வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். பெருமிதமிக்க நல்லாற்றல். வீறு என்றால் பெருமிதம். பெருமிதமிக்க நல்லாற்றலை நாடறிய காட்டுபவருக்கு நாடாளும் அரசே செய்யும் சிறப்பை செய்யும். அரசே சிறப்பை செய்யும். நாட்டு மக்களுக்கு நற்பயனாம் ஒரு துறையில் ஈடில்லா புகழ் எய்தி சிறந்தவரை அரசு கவனிக்கும். அப்படி கவனிக்கவில்லை என்றால் அந்த பழி அரசுக்குத்தான் நேரும். சில பேர்த்துக்கு இந்தியாவுல ஒரு விருது கொடுக்க மாட்டான். வேற நாட்டுக்காரன் கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் மூஞ்சியிலே கரி பூசியது போல ஆகிவிடும். அப்படித்தான் செவாலியர் விருது பிரான்ஸ் நாட்டிலிருந்து நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கு கிடைத்தது. இங்கே அவரை இந்திய அரசு போற்றவே இல்லை, கடைசி வரை போற்றவில்லை. அதை அது மாதிரி பலர் இருக்கிறார்கள். ஆனால் சிலரை தேர்ந்தெடுத்து நல்ல முறையிலே செய்கிறார். ஒரு செய்தி சொல்றேன். மாண்டங்கிறது 2 பொருள்ல வரும். மாண்டன்னா போர்க்களத்தில் மாண்டவர் என்று பொருள். இப்ப இங்கே மாண்டார், வீரெய்தி மாண்டார் என்றால் பெருமைப்படத்தக்க அளவில் சிறப்பாக வாழ்ந்தவர், மாண்புடையவராக இருப்பவர் என்று பொருள். அதுக்கு ஒரு 3 எடுத்துக்காட்டு இருக்கு. நம்ம இதிலேயே 278வது குறள் மாண்டார் நீராடி என்று வருகிறது. புறநானூர்ல மாண்டையன் மனைவியோடு பெருஞ்சித்திரனார் சொல்றாருல, சிறப்புடைய மனைவி எனக்கு அமைந்ததனாலே தான் என்னுடைய தலை நரைக்கவில்லை என்று அவர் சொல்கிறார். மாண்டார் அமரரேனின் நடுகள் நட்டு வழிபடும் அமர நிலையர் ஆக்கப்படுவர் என்று தொல்காப்பியம் சொல்கிறது. 1006வது நூற்பாவிலே சொல்கிறது. ஆகவே நடுகள் நடுகிறார் என்று சொன்னால் அவனுடைய வீரத்தை, அவனுடைய பெருமையை நடுகள் நட்டதன் மூலமாக உலகுக்கு அறிவிக்கிறான் அரசன். முன்னாலே சொன்ன மாண்டார் களப்போராளி, அதனால மாண்டார் இறந்தார். பின்னாலே வருகிற இந்த 3 மாண்டார் சொன்னவன், அந்த மாண்டார் செயல் வீறு மிக்க பயன்பாட்டு வினை போராளிகள். என்னென்றால் வினைத்திட்பம் படிக்கிறோம், வினை போராளிகள். அதனால சிறப்புடையவர்கள், பெருமை உடையவர்கள், மாண்புடையவர்கள் என்கிற பொருளிலே மாண்டார் என்பது வருகிறது. ஒரு நாமக்கல்ல கூலிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால போயிருக்கிறேன். என் பையனை 3 வயசு இருக்கும்போது கூப்பிட்டு அங்க 3-4 பள்ளிக்கூடங்கள், கூலிப்பட்டியை ஒட்டியுள்ள பாரதி போன்ற பள்ளிக்கூடங்கள்லாம் அங்க இருக்கு. எல்லா மாணவர்களையும் பெரிய காடு மாதிரி அந்த மலை அடிவாரத்துல அந்த கூலிப்பட்டியில பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உட்கார வச்சு கேள்விகள் கேட்டார்கள். திருக்குறளில் இருந்து 3 வயது சிறுவன் ஏராளமான கேள்விகளுக்கு சரியான விடைகளை போது அந்த கூலிப்பட்டியில் நடந்த வேறொரு நிகழ்வு. வசந்தி என்று ஒரு பெண்மணி அந்த கூலிப்பட்டியில, நாமக்கல் மாவட்டம், அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் துறையூர் சாலையில இருக்கும். அந்த கூலிப்பட்டியில வசந்தி என்று ஒரு பெண், ஒரே பெண். அவங்க அப்பா இறந்துட்டார். அந்த ஈம காரியங்களை எல்லாம் தானே செய்தார். ஆனால் சமூகம் அவரை செய்ய விடவில்லை. இது 2016 நடந்தது. 2016க்கு முன்னால் நடந்தது. 2016 வரைக்கும். பிறகு அப்போ இப்போ மாநகராட்சி ஆயிடுச்சு நினைக்கிறேன் நாமக்கல். அப்போ நகராட்சியாக இருந்தது. அப்போ நகராட்சி அவருடைய போர்க்குணத்தை பார்த்து அனுமதி கொடுத்தார்கள். தன்னுடைய தந்தைக்கு மட்டும் ஈமகாரியம் செய்யவில்லை. அதற்கு பின்னாலே அந்த பெண்மணியானவள் அங்கேயே பாடுகிடந்து 2500 பிணங்களை 2016க்குள்ளேயே 2500 பிணங்களை
தானே தொட்டு தூக்கி எல்லாம் செய்து ஈமகாரியங்களை செய்திருக்கிறாள் வசந்தி என்கிற அந்த பெண்மணி. இது என்ன பொருள் இருக்கு? வீரெய்தி மாண்டார் வினை திட்பம் வேந்தன்கண் ஊர் எய்தி உள்ளப்படும். ஊர் எய்தி உள்ளப்படும்னா என்ன? அரசாங்கம் அவனை கூப்பிட்டு சிறப்பிக்கும். சிறப்பிச்சுதா? சிறப்பிச்சுது. எப்போ? மத்திய அரசாங்கம் அந்த பொண்ணுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தது. திருவள்ளுவர் எப்படி சிந்திச்சிருக்காரு பாத்தீங்களா? வீரெய்தி ஊரெய்தி, வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். ஊரெய்தி உள்ளப்படும் பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். யார் அந்த வசந்தி? நாமக்கல் கூலிப்பட்டி என்கிற சின்ன கிராமத்திலே பிறந்த அந்த பெண் தன்னுடைய உள்ள திண்மையினாலே, உள்ள உறுதியினாலே, யாரும் எடுத்து செய்வதற்கு அஞ்சுகிற சூழலே, அருவருப்பு அடைகிற சூழலிலே அந்த ஒரு பெண்மணி தனியாக இருந்து இவ்வளவு பெரிய செயலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் டெல்லிக்கு வரவழைத்து குடியரசுத் தலைவர் கையிலே கொடுத்து அதை அந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஊரெய்தி உள்ளப்படும், சிறப்பிக்கப்படும். உள்ளப்படும் என்றால் சிறப்பிக்கப்படும் என்று அவருக்கு கல்பனா சாவ்லா விருதும் வழங்கப்பட்டது என்பது கருத்து. அந்த பெண்மணிக்கு கல்பனா சாவ்லா விருது கிடைத்தது. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு. மதுரையில சின்ன பிள்ளை இன்னொரு, அது பெரிய பிள்ளை, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை. ஏன்னா பிரதமராக இருந்த வாஜ்பாயி அவருடைய காலை தொட்டு வழங்கினார். ஏனென்றால் ஏழை மக்களுடைய இல்லந்தோறும் சென்று கணக்குகளை தொடங்கினார். 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒவ்வொரு ஏழை தாய்மார்களையும் அஞ்சலகத்திலே கணக்க தொடங்க வைத்தவர். ஒன்றல்ல இரண்டல்ல 40,000 கணக்குகளை டெல்லிக்கு வரவழைத்து அவருக்கு விருது வழங்கி அவருடைய காலை தொட்டு கும்பிட்டார் பிரதமர். என்றால் ஊரெய்தி உள்ளப்படும். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? வீரெய்தி மாண்டார், வீரெய்தி மாண்டார். எப்படி? சிறப்பு பெறுகிற ஒரு, யாராலும் செய்ய முடியாத, யாரும் இதுவரை செய்திராத ஒரு செயலை ஒரு பெண்மணி. அவள் ஒன்றும் படித்தவள் அல்ல, பெரிய படிப்பாலும் படிக்கவில்லை, எழுத படிக்க தெரிந்த பெண்மணி தான். அப்படி ஒரு உள்ள உறுதி, அப்படி உள்ள உறுதியுடன் கூடிய அந்த பெண்மணியை அரசு கூப்பிட்டு சிறப்பிக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய செய்தி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது மாதிரி நிறைய இருக்கு, நிறைய. உங்களுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. இது மாதிரி உள்ள உறுதியோடு செயல்பட்ட பெருமக்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க.